மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்று பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் 32வது வார ஞாயிறை சிறப்பாய் கொண்டாடுகின்றோம். முன்மதியுள்ள கன்னியர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்றவற்றை பற்றிய ஒரு தெளிவான விழிப்புணர்வும் அறிவும் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவரை எதிர்கொள்ள செல்லுகின்ற நாம் எதற்கும் தயாரிப்போடு செல்ல வேண்டும். எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்கள், எந்த தயாரிப்பும் இல்லாதவர்கள் இறுதி நேரத்திலே கைவிடப்படுவார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாக மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த மனித சமுதாயம் மீண்டு எழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராவின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராவின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனி மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தை தேடுவோர் அதை கண்டடைவர். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 12-16 முடிய. ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன் பால் அன்பு கூர்வோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஏனெனில் தம் கதவு அருகில் அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள். அதன் மீது மனத்தை செலுத்துவதே ஞானத்தின் நிறைவு. அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர்.
தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடி செல்கிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். பல்லவி. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 18 முடிய. சகோதரர் சகோதரிகளை, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கி இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே. ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானின்றி இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை பாடிடவே, என் மன்னவா உன்னை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன ஓமையாவது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவியலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவியலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்கும் மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவர் எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவியலிகள் முன்மதியோடு பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வாணிகரிடம் சென்று நீங்கள் வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 32வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்களை நாம் செவி கொடுத்து கேட்கும்போது நாம் ஏதோ ஒரு மிகப்பெரிய காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம், திருவருகை காலத்தை, ஆகமன் காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றனர். கடவுளை எதிர்கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த கடவுளை உள்ளத்தில் நாம் தாங்கிக் கொள்ள எத்தனை தகுதிகளை நாம் பெற்று இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகமும் விழிப்பாய் இருக்க நம்மை அழைக்கின்றது. விழிப்பாய் இருக்க ஞானத்தை நாம் திறவுகோலாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது. நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் விழிப்பாய் இருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், எப்போது நமது உள்ளமும் நமது எண்ணமும் இறைவனுக்காக தாகம் கொண்டிருக்கிறதோ அப்போது நாம் விழிப்பாய் இருக்கிறோம் என்பது பொருள் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாம் இறைவனிடம் தாகமாய் இருக்கும் போது, இறைவனை நாம் மனதில் வைத்து கொண்டிருக்கும் போது நாம் விழிப்பாய் இருக்கிறோம் என்பது பொருளாகும். இன்றைய நற்செய்தி, விழிப்பாய் இருப்பவர்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது. காட்டில் வாழ்ந்த ஒரு குருமட தலைவர், ஒரு ஞானியானவர் தனது சீடர்களிடம் தான் பயின்ற வித்தைகளை பற்றி கடைசி ஆண்டிலே அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார். அதில் அவர் கேட்ட ஒரு கேள்வி,
இந்த குருகுலத்தில் இருந்த நாள் முதல் இன்று வரை இந்த நாள் முதல் நீங்கள் உங்கள் படிப்பை முடித்து விட்டீர்கள், உங்கள் வீடுகளுக்கு செல்ல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடமிருந்து எதை கற்றுக்கொண்டீர்கள் என்று பல மாணவர்கள் பலவிதமான பதிலை கூறினார்கள். நான் ஞானத்தையும் அறிவையும் கற்றுக்கொண்டேன், நான் என்னை முழுமையாக தெரிந்து கொண்டேன், நான் வில்வித்தையும் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எப்படி நான் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று பல பதில்களை கூறினார்கள். இதை அனைத்தையும் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஆனால் அந்த குருவானவருக்கு, அந்த குருஜிக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த வார்த்தைகளினால் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு மாணவன் கூறினான், நான் உங்களிடம் இருந்த காலத்தில் நான் கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான், எப்படி விழிப்பா இருப்பது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். விழிப்பா இருப்பது என்பது நம்மை நாமே புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அதுதான் விழிப்பா இருப்பது. ஒரு மனிதன் விழிப்பா இருப்பது என்பது உறங்காமல் கண்களை திறந்து கொண்டு இருப்பதல்ல, விழித்திருப்பது, மனதை திறந்து வைத்து விழிப்புடன் இருப்பதுதான் உண்மையான விடியல், உண்மையான விழிப்பு ஆகும். இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி விழிப்பா இருக்கிறோம், நாம் எப்படி விழிப்பா இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் விழிப்பா இருக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுக் கொடுத்தார். நாம் வாழ்க்கையில் எப்படி விழிப்பா இருக்க முடியும்? நாம் விழிப்பா இருக்கிறோம் என்றால் நாம் பிறரை அன்பு செய்வோம். நாம் விழிப்பா இருக்கிறோம் என்றால் பிறரை ஏற்றுக்கொள்வோம். நாம் விழிப்பா இருக்கிறோம் என்றால் பிறர் நமக்கு எதிராக செய்த பாவங்களையும் குற்றங்களையும் நாம் மன்னிப்போம். ஒரு மனிதன் எப்போது தன்னை முழுமையாக அறிந்து கொண்டு இறைவனையும் அறிந்து கொண்டு வாழ்கிறானோ அவன் விழிப்பா இருப்பவன் என்பது பொருளாகும். விழிப்பா இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போது நாம் விழிப்பா இருக்கிறோமோ அப்போது நாம் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறோம் என்பது பொருளாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் விழிப்பா இருந்ததால் தான் அவர் அந்த மரணத்தையும் மகிழ்ச்சியுடன் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அவர் தயாரித்து கொண்டார், தன்னை முழுமையாக தயார்படுத்தி வைத்தார். நம் வாழ்க்கையிலே ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அதன் முன்பாக நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். தேவையான உடைகளையும் பணங்களையும் தேவையான பொருட்களையும் நாம் எடுத்து செல்வோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் விழிப்பா இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஆனால் நமது ஆன்மாவை பாதுகாக்க நாம் விழிப்பா இருக்கிறோமா, நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணமும் நேரமும் யாருக்காக காத்திருப்பதில்லை. அப்படி இருக்கும்போது நாளை கனியும் போது, நாளை வரும்போது நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் என்று இருப்பதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த கடவுளையும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் நாம் விழிப்பா இருக்கிறோம் என்பது பொருளாகும். நம்ம சமூக வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது நாம் விழிப்பா இருக்கிறோம் என்று எதை வைத்து சொல்ல முடியும் என்றால், விழிப்பா இருப்பவன் சமூகத்தை பற்றி அக்கறை கொண்டிருப்பான். விழிப்பா இருப்பவன் பிறர் கூறும் கருத்துக்களை கேட்பதை விட்டுவிட்டு எது உண்மை எது நியாயம் என்பதை பார்த்து வாழ்வான். விழிப்பா இருப்பவன் தனக்கு தேவையான தலைவனை தேர்ந்து கொள்வான். கட்சிகளுக்கு பின்னாலும் பிறரின் பின்னாமல் செல்வதை விட்டுவிட்டு எங்கே நடந்த நன்மைகளையும், எங்கே நாம் செய்த நன்மைகளையும், நாம் செய்த அனைத்து காரியங்களையும் பார்த்து விழிப்பா இருப்பவன் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்ப்பான். ஒவ்வொன்றையும் யோசிப்பவன் தான் தனக்கு தேவையான நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பான். நம் வாழ்க்கையிலே நாம் விழிப்பா இருக்க வேண்டும். எங்கே நாம் ஒரு நிமிடம் தாமதமாக சென்றால், ஒரு பயணம் செய்யும் போது நாம் அந்த விமானத்தையோ அந்த வாகனத்தையே நாம் விட்டு விடுவோம். அதுபோல நம் வாழ்க்கையிலே, நம்ம சமூக வாழ்க்கையிலே, நம் அரசியல் வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் நாம் விழிப்பாக இருந்து நம்மையும் நமது சமூகத்தையும் நமது எதிர்காலத்தையும் நாம் எண்ணி பார்த்திருந்தோமானால் நாம் எப்படி நம் ஆன்மாவை மீட்க நாம் இறைவனுக்காக விழிப்பாய் காத்திருப்பது போல நமது சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் விழிப்பாய் இருந்து எது உண்மை எது தவறு என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆராய்வோம் கடவுளோடு சேர்ந்து.
பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். எங்கள் வாழ்வின் நிறைவாகி இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு விழிப்புடன் காத்திருந்து அவருடன் நிலைவாழ்விற்கு செல்ல முன்மதி உடையவர்களாய் தங்கள் வார்த்தைகளிலும் வாழ்விலும் ஒன்றிணைந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் இரக்கமுள்ள அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய காலகட்டத்தில் இச்சமூகத்தில் எங்கள் குடும்பத்தினர்கள் எதிர்கொள்ளும் தொற்று நோயிலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் இருந்து வெற்றி கொள்ளவும் தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் நிறைவாகி இறைவா, எங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிந்து வெளியிடங்களிலும் வெளிநாட்டிலும் வாழும் எம் சகோதர சகோதரிகளை உம் திருமுன் நினைவு கூர்கிறோம். அவர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் உமது உடனிருப்பை உணர்ந்து நல்வாழ்வு வாழ்ந்திடவும் பாச உணர்வுகளுடன் தங்கள் குடும்பங்களோடு ஒன்றிணைந்து நிற்க தேவையான வரங்களையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் வழங்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் இரக்கமுள்ள அன்பு தெய்வமே இறைவா, எம் நாட்டில் நிலவும் மதவாத பிரச்சனைகள், குறிப்பாக அனைத்து மதத்தினரும் மனித மாண்புடன் வாழ பிரிவினை சக்திகளின் பிடியிலிருந்து விடுவித்து உண்மை, அன்பு, பிறர் சிநேகம் கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ தேவையான உம் ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது வாழ்வு தரும் இறைவா, விண்ணுலகத்திற்கு எங்களை விட்டு பிரிந்து போன எம் அனைத்து உறவுகளையும் இவ்வேளையில் நினைவு கூறுகிறோம். அவர்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி இறைவா. நாளை நாங்களும் வான் வீட்டில் அவர்களுடன் இணைந்திடுவோம் என்ற நம்பிக்கையில் நல்வாழ்வு வாழ்ந்திட தேவையான அருள் வளங்களை தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எம்முடைய மனித சமுதாயத்திற்கு தேவையான எதிர்காலத்தையும் இந்த நோயின் பிடியிலிருந்து விடுதலையும் இறைஞ்சி கேட்கின்றோம். இன்னும் எம்முடைய பகுதிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீர் கடந்த 5 வருடங்களாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலும் நீர் எங்களுக்கு கொடுத்து அதை சிறப்பாக நடத்தி செல்ல நல்ல தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பீராக. எங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கொள்கைகள் இவை வெற்றி பெற ஆண்டவரே நீரே எங்களை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் தூண்டி எழுப்பி வழிநடத்துவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். மலர் யாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கது மனமில்லையோ தனியா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை நின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை
வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க ஒரு திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள்,
அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய புனித யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். விழிப்புணர்வோடும் விண்ணரசுக்காகவும் தயாரிக்க நமக்கு அழைப்பு விடுத்த தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ளேற நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சுரப்பாறை ஆலயத்திலே காலை 6:30 மணிக்கு திருப்பலியும், மற்ற நாட்களிலே குறிப்பாக திங்கட்கிழமையன்று பாளையந்துறையிலும், செவ்வாய்க்கிழமையன்று நீலிப்பாறையிலும், புதன்கிழமையன்று கோழிப்பாறையிலும், வியாழக்கிழமையன்று நல்லூரிலும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்பு உள்ளங்களே, பல வளர்ச்சி பணிகளை நாம் இணைந்து இயைந்து ஐக்கியப்பட்டு சிறப்பாக செய்திருக்கின்றோம். 5 ஆண்டுகளிலே சொல்ல போனோம்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக செய்ய முடியாத பல திட்டங்களை, குறிப்பாக குடிநீர் திட்டம், வலது வாய்க்கால் திட்டம் என்று சொல்லி பல திட்டங்களை நிறைவேற்றி இன்னும் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அத்தனை முயற்சிகளும் இறைவனுடைய அருளால் நம் வழியாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் எழுச்சி ஒரு புரட்சியாக வெடித்ததை கடந்த 10 ஆண்டுகள் இந்த பகுதி சிறப்பாய் பதிவு செய்திருக்கின்றது. எங்கே ஒரு மக்கள் சக்தி
தன்னுடைய நிலையான லட்சியத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்றதோ, அதற்காக போராடுகின்றதோ, அது ஒரு நாள் வெற்றி பெறும் என்று இன்றைக்கு அது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. விடியல் வரும் என்று சொல்லி நம்முடைய போராட்ட களத்தை நாம் துவங்கினோம். இன்றைக்கு விடியலை இந்த மண்ணிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பகுதி இன்றைக்கு தன்னுடைய நலத்திட்ட உதவிகளால், வளர்ச்சி பணிகளால் சீரும் சிறப்புமாக பல்வேறு விதமான அடிப்படை வசதிகளை பெற்று திகழ்கின்றது. குடித நீர் இன்றைக்கு முழுமையாக இந்த 3 பஞ்சாயத்துகளிலும் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. வடகரப்பதி, கொழிஞ்சாம்பாறை, இருத்தேன்பதி. அதே போல நம்முடைய வலது வாய்க்கால் திட்டம் இன்றைக்கு சிறப்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இடம் கையகப்படுத்தப்பட்டு 262 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் காரியங்கள் முடிவடைந்து இன்றைக்கு அதனுடைய துவக்க கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. வாய்க்கால் வெட்டுகின்ற பணி இன்னும் சில நாட்களிலே துவங்கப்பட இருக்கின்றது. இவை அனைத்தும் முடியாது என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஓய்ந்து போயிருந்த இந்த மக்கள் சமுதாயத்தை இறைவன் தன்னுடைய அருளினாலும் ஆற்றலினாலும் ஆவியின் வல்லமையினாலும் தூண்டி எழுப்பி பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கான சிறப்பான சான்றுகள். எனவே இந்த காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றால் அது முழுக்க முழுக்க இறைவனுடைய அருளும் ஆசிரும் மக்களுடைய அந்த எண்ணமும் லட்சியமும். இதை தொடர்ந்து கொண்டு செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். போராட்ட களத்தில் இணைந்திருந்தோம். இன்றைக்கு நல்லவை நடைபெற்றிருக்கின்றன. மீண்டும் தேர்தல் களத்திலே இணைவோம். இவை நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பகுதி இனியும் வளர்ச்சியடைய நாம் எந்த ஒரு தேர்தல் களமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய உரிமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி, நம்முடைய கோரிக்கைகளை உறுதியாக தெளிவுபடுத்தி நாம் கலந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே அன்பு உள்ளங்களே, இது உரிமைக்கான போர்க்களம். எனவே இதில் போராடுவதும் வெல்வதும் நிச்சயமாக இறைவன் நம்முடைய அருகாமையிலிருந்து நம்மிலே பிரசன்னமாயிருந்து வழிநடத்துகின்றார் என்பதை கடந்த காலகட்டம் நிரூபித்து காட்டியிருக்கின்றது. தொடர்ந்து நாம் முன்னோக்கி பயணிப்போம். இந்த பகுதியினுடைய வளர்ச்சி பணிகள் மாத்திரமே நமக்கு இலக்கு என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு காரியத்திலும் நாம் சோடை போகாமல், அதே சமயத்தில் நம்முடைய ஐக்கியம் இன்னும் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு அதன் வழியாக நல்ல காரியங்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு ஜாதி, மத, இன, மொழி, கட்சி வித்தியாசமின்றி அனைவருக்கும் கிடைக்க பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், கரம் கோர்ப்போம். நிச்சயம் வெல்வது மக்கள் சக்தியாக இருக்கும். அதற்காக தொடர்ந்து இந்த நாட்களிலே ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஏனென்றால் போர்க்களத்தில் தீமைகளை வென்றெடுப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அவற்றை வென்றெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் மீண்டுமாய் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் நம்முடைய போர்க்களத்தை உறுதிப்படுத்துவோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தும். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி வளமும் நலமும் பெற்று செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல்லும் காலமும் காத்தருள்வார். அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியும் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி.